நிச்சயமாக ஒரு வழக்கு அவர் மீது வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் எத்தனை வழக்குத்தான் போட முடியும் இவர்களால்? அவர் சொன்ன அர்த்தம் வேறு. இதை வந்திருக்கிற சுருக்கெழுத்தாளர்கள் ஒழுங்காக அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும். விஜயை முதுகை உடைப்போம் என்று சொன்னது அடித்து நொறுக்குவதற்காக அல்ல, வார்த்தைகளால் நாங்கள் சொல்லுகிற சொல் ஒவ்வொன்றும் ஒரு இடுப்பை உடைத்துக்கொண்டுதான் அந்த பொருள் தான் தவிர அதை வேறு வகையாக நீங்கள் போட்டாலும் அதை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது என்பதை நான் துவக்கத்திலேயே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதனப்பர் சிங் தரமாக அல்பைக்கு வாழ் வந்தால் அர்த்தராத்திரியிலே கொடைபிடிப்பதைப் போல அரசியல் அனுபவம் இல்லாமல், பெற்ற தாய் தந்தைக்கு சோறு போடாமல், கட்டிய மனைவிக்கு சோறு போடாமல், பெற்ற பிள்ளைகளை நடுரோடில் விட்டுவிட்டு ஒரு மண்டத்திலே வந்து கொண்டு அப்பாவை தேடுகிறேன் என்று கேட்கிறவனுக்கு அப்பாவுடைய புகழ் தெரியாது, பெருமை தெரியாது. அந்த இடத்திலே அதைத்தான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். திமுக காரிடத்திலே வாயை விட்டவன் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. ஒன்று, இப்படித்தான் அனாவசியமாக பேசுவவர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் எப்படி போய் சேர்ந்தார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். இது ஒரு மாதிரியான கட்சி. இந்த கட்சிக்கு துரோகம் செய்தால் கை கால் எல்லாம் போயிடும், பேச வராது, பைத்தியமா தெரியும். ஒன்னு அலைஞ்சிட்டு இருக்கு பாரு நடுவில் சூர்யா வெற்றி நான் சொன்னார் பாரு, 93 பேர்ல இங்க மகாராஜா மாதிரி இருந்தார், சிங்கம் என கர்ஜித்தார், விடுதலை புலியும் நாங்க அவரை கொட்ட போன புலியா இருக்கு. ஒரு மனிதன் தடம் புரண்டால், பாதை மாறினால் அரசியலில் எவ்வளவு கேவலங்கள் ஏற்படும் என்பதற்கு தகுந்த உதாரணம் கோபால்சாமியை தவிர யாரும். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று என்னென்னமோ செஞ்சார். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் விஜய்க்கு தெரியுமா? போய் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ராஜாஜி தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருக்கிற போது என்ன சொன்னார் தெரியுமா? திமுகவை மூட்டு பூச்சி நசுக்குவதை போல் நசுக்குவேன். கடைசியில் அந்த ராஜாஜி நம்ம கட்சி மேடைக்கு வந்து அவருக்கு நினைவு மன்றத்தையே நம்ம தான் கட்டணும் தவிர. பெருந்தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய காமராஜர், நாம் காமராஜருக்கு செய்ததை போல காங்கிரஸ்காரர்கள் செஞ்சுவிட. காங்கிரஸ்காரன் காமராஜர் ஒண்ணுமே செய்யல. காமராஜர் திமுக காரன் கையை வெட்டு கட்டவர்களை வெட்ட வேண்டும் என்று மேடையிலே பேசிய நேரத்திலே, திமுகவை கடுமையாக விமர்சித்த நேரத்திலே அண்ணா அவர்கள் காமராஜருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லி சிலையை சென்னையிலே நிறுவிய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை தொடர்ந்து நான் பல காமராஜ் மறைந்த நேரத்தில் சரி, நேருவை கொண்டு வந்து உயிரோடு இருக்கிற ஒருவருக்கு சிலை தந்ததா வரலாறே கிடையாது. நேரு அழைத்து கொண்டு வந்து அப்ப திறக்க வச்சோம், திமுக காரன் திறக்க வச்சோம். அப்ப நேரு என்ன சொன்னார் தெரியுமா? நான் உயிரோடு இருப்பவருக்கு சிலை தந்த எனக்கு பழக்கம் கிடையாது, ஆனால் காமராஜரின் சிலையை நான் திறப்பதற்கு காரணம் இதை வைத்தவன் அவருடைய எதிரி கட்சியை சார்ந்தவன், ஆகவே நான் வருகிறேன் என்று சொல்லி பண்டிதர் நேருவே வந்து திறந்து வச்சுட்டு போனார். அந்த காமராஜரால் அழிக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தை நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காணான் எங்களை நீ தொட்டு பார்க்கறியா? இன்னொரு 6 மாசம் கூட தேவையில்லை, ரொம்ப சைலண்டா இருக்கணும், ரொம்ப ஆவேசமா பேசினாங்க எல்லாரும். அவர் யார் என்பதை இந்த நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த கட்சிக்கு பேரே தாவேக்கான்னு வைக்க வேணும். தாவேக்கான்றது கட்சி தாவல் கட்சின்னு வச்சுக்கணும். எல்லா கட்சியிலிருந்து தாவி தாவி அங்க போறான். 2 மாசத்துல என்ன கீழ்ஸ்டாரி 2 போறாங்க. ஏதாவது ஒரு சாதனை. இந்த 2 மாத காலத்தில் விஜய் இதை சாதித்து விட்டார்.
எனவே நான் கட்சி மாறுகிறேன் என்று சொல்லி போனா கூட அர்த்தம் இருக்கு. ரிசல்ட் வந்து அடுத்த நாளே ட்ரெயின்ல கோயில்பட்டி ஸ்டேஷன் ஏறுவதற்கு தூத்துக்குடியிலே மணியாச்சியிலே துண்டு போட்டு குடிப்பாங்க அந்த காலத்தில். அதுபோல ரிசல்ட் 6 மணி வரதுக்கு முன்னாடி 7 மணிக்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்க காங்கிரஸ்காரன். இவ்வளவு அயோக்கியத்தனமான அரசியலை தமிழ்நாட்டில் இதுவரை நம்ம பார்த்துருக்கிறோமா? எனக்கு 80 வயது ஆகிறது. பல கட்சிகளை பார்த்திருக்கிறோம் தமிழ்நாட்டில். ஆனால் ஒரு தேர்தல் முடிவினால், ஏன் இந்த நாட்டில் யாருமே தலைவர்கள் தோற்கவில்லையா? அண்ணா தோற்றிருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜர் தோற்றிருக்கிறார், இந்திரா காந்தி தோற்றிருக்கிறார், ஜெயலலிதா தோற்றிருக்கிறார். தேர்தலில் தோக்காதவர் 2 பேர் தான். ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று கலைஞர். 5 முறை எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் என்றால் 2 முறை திமுக உதயசூரியன் வெற்றி பெற்றார். 3 முறை தான் ரெட்டையர்கள் ஜெயிச்சார். ஆனால் 1957 இருந்து ஒரே சின்னத்தில் 13 முறை வென்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். அது இனிமேல் யாரும் தொடவும் முடியாது, எட்டி பார்க்க முடியாது. ஏன்னா திருமாவளவனே அவர் கட்சிக்காரங்க 2 பேர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியுது. காங்கிரஸ்ல 7 கோஷ்டி இருக்கும். ஆனா 5 எம்எல்ஏ கட்டுப்பட்டு உடனே வச்சுட்டாங்க. இவர் முதல்ல போய் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டார். கோபால்சாமி பேசி யாருக்கிட்ட பேசினார், என்ன பேசினார், என்ன பரிமாற்றம் நடைபெற்றது, எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது. நாங்கள் கலைஞரிடத்திலே பயிற்சி பெற்றோர் என்பதை கோபால்சாமி சொல்கிறார். இதெல்லாம் தக்க தருணத்தில் நான் கவர்னரிடத்திலே புகார் கொடுத்திருக்கிறோம். நீதிமன்றத்துக்கு வருகிற போது, விசாரணை வருகிற போது என்னென்னலாம் நடந்தது என்பதை நிரூபிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது.